தேடும் இதயங்களே நல்லுறவினில் மகிழ வாருங்களே. இறை இதயத்தை தேடும் இதயங்களே நல்லுறவினில் மகிழ வாருங்களே. நல்லதை தேடும் உள்ளங்களே நன்மை பெறவே வாருங்களே. நல்லதை தேடும் உள்ளங்களே நன்மை பெறவே வாருங்களே. உள்ளத்தை கொடுத்து உரிமை கிடைத்து உயிரான இறைவனில் இணைந்திடவே. உள்ளத்தை கொடுத்து உரிமை கிடைத்து உயிரான இறைவனில் இணைந்திடவே. வாருங்கள் வாருங்களே வாழ்ந்திட வாருங்களே. வாருங்கள் வாருங்களே வாழ்ந்திட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆரோக்கியனையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி அளித்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அன்னையின் அனைத்து பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees of Our Lady of Health, Vallankani, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Signboard TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Lady of Health, Vallankani, who are marching the same. லூக்கா ஏழைகளின் முகம், இரக்கத்தின் முகமும். ஆண்டவர் இயேசுவால் ஈர்க்கப்பட்டவர்கள், எளியவர்கள், அனாதைகள், தொழுநோயாளர்கள், விதவைகள், பெண்கள், இவர்களை மையப்படுத்தி தன்னுடைய நற்செய்தி நூலில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தின் முகத்தை காட்டுகின்றார். ஆண்டவர் இயேசு பிறந்தது முதல் ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு பிறகு அவருடைய திருத்தூதர்கள் செய்த பணிகள் வரை இந்த இரண்டு நூட்களும் ஒரே நூலின் இரு பகுதியாக கருதப்படலாம் என்று ஊழிய அறிஞர்கள் சொன்னாலும் இந்த இரண்டு நூட்களை எழுதியவராக சிறந்த நற்செய்தியாளராக லூக்கா வர்ணிக்கப்படுகிறார். அந்த லூக்காவினுடைய விழாவை நாம் இன்று கொண்டாடுகின்றோம். ஒரு புறவினத்தாராக பிறந்து கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையினால் கிறிஸ்துவால் ஈர்க்கொள்ளப்பட்டு கிறிஸ்துவுக்காக உயிர் நீத்த லூக்காவை போன்று நாமும் கிறிஸ்துவால் ஆட்கொள்ளப்பட வரம் கேட்டு இப்பலியில் இணைவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே. ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையில் நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீலம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். 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 மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, ஏழைகள் மீது நீர் கொண்டிருந்த அன்பின் மறைபொருளை தம் போதனையாலும் எழுத்துக்களாலும் வெளிப்படுத்த புனித லூக்காவை தேர்ந்தெடுத்தீரே. அதனால் உமது பெயரில் ஏற்கனவே பெருமை கொள்ளும் நாங்கள் ஒரே இதயமும் ஒரே ஆன்மாவுமாய் நிலைத்திருக்கவும் மக்கள் அனைவரும் உமது மீட்பை காணவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றி பிள்ளரைவனாய் என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பிற்குரியவரே, விரைவில் என்னிடம் வர முழு முயற்சி செய். தீமா இன்றைய உலக போக்கை விரும்பி என்னை விட்டு அகன்று தெசலோனிக்கா சென்று விட்டார். கிரேஸ்கு கலாத்தியாவுக்கும் தீத்து தல்மாத்தியாவுக்கும் சென்று விட்டனர். என்னுடன் லூக்கா மட்டுமே இருக்கிறார். மார்க்கை உன்னுடன் கூட்டி வா. அவர் திருத்தொண்டில் எனக்கு மிகவும் பயனுள்ளவர். திக்குக்குவை நான் எபேசுக்கு அனுப்பிவிட்டேன். நீ வரும்போது நான் தூரோவாவில் கார்ப்புவிடம் விட்டு வந்த போர்வையையும் நூல்களையும் குறிப்பாக தோர் சுருளையும் எடுத்து வா. கண்ணான் ஆகிய அலெக்சாந்தர் எனக்கு பல தீமைகளை செய்தான். அவன் செயலுக்கு தக்கவாறு ஆண்டவர் அவனுக்கு பதிலளிப்பார். அவனிடமிருந்து உன்னை காத்துக்கொள். அவன் நம்முடைய போதனையை அதிகம் எதிர்த்தவன். நான் முதல் முறை வழக்காடிய போது எவரும் என் பக்கம் இருக்கவில்லை. எல்லோரும் என்னை விட்டு அகன்றனர். அக்குற்றம் அவர்களை சாராது இருப்பதாக. நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. திருப்பாடல் 145. உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். ஆண்டவரை நீ உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் ஆட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். உம்மன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். உம்மன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. ஆண்டவர் தம் வாக்குகள் அனைத்திலும் உண்மையானவர். தம் செயல்கள் அனைத்திலும் தூய்மையானவர். உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். உம்மன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். Alleluia, 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 Alleluia.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவர் இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல உங்களை நான் அனுப்புகின்றேன். பணப்பையோ வேறு பையோ மிதிகடிகளையோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த ஊருக்குள் சென்றாலும் இந்த வீட்டிற்கு அமைதி உண்டாக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவர்களிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பி வந்துவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமையுடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியிருப்போரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இரண்டாயிரம் ஆண்டினுடைய தொடக்க காலத்தில் வாழ்ந்த ஒரு மருத்துவரை பற்றிய விழா சிரியாவில் உள்ள அந்தியோக்கியாவில் ஆண்டவருடைய பிறப்புக்கு பிறகு 10ஆம் ஆண்டில் இவர் பிறந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் பிறப்பிலே இவர் பிறந்த ஒரு குடும்பம் செல்வ செழிப்புள்ள வளமான ஒரு குடும்பம், வசதியான குடும்பத்திலே பிறந்தவர். அதனால்தான் அந்த காலகட்டத்திலேயே இவருடைய ஆளுமை, இவருடைய குடும்பச் சூழல், இவருடைய வளர்ப்பு இவரை ஒரு மருத்துவராக்கியது. ஒரு மருத்துவராக பணியாற்றி கொண்டிருந்த இவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பணியால் ஈர்க்கப்படுகிறார். இவர் ஒரு புறவினத்தார், கிரேக்க பாரம்பரியத்தைச் சேர்ந்தவர். ஆனால் கிரேக்க பாரம்பரியம் என்பதனாலே அந்த கிரேக்க மொழியில் வளமை பெற்றவர். அதனால்தான் இவருடைய மொழி வளம், இலக்கிய அந்த நடையானது புதிய ஏற்பாட்டிலே காணப்படுகின்ற அந்த கிரேக்கத்திலேயே மிகவும் மேன்மையான ஒரு கிரேக்கம் என்று சொல்லப்படுகிறது. லௌகமாஸ் லூக்கா கிரேக்கத்தில் அந்த பேர். வசதியான குடும்பத்திலே பிறந்த இவர், உறவினராக பிறந்த இவர் கிறிஸ்துவால் ஈர்க்கப்படுகிறார். இவரை பற்றி 2 விதமான துன்பங்கள் இருக்கின்றன. ஒன்று, இவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இயேசுவினுடைய அந்த பனிக்காலத்திலே திருத்தூதர்களோடு இருந்ததாக இல்லை என்றும் சொல்லுகின்றார்கள். இன்னொன்று,
இந்த நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்ட ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அந்த 72 பேரில் ஒருவராக இருந்திருக்கலாம் என்ற ஒரு கூற்றும் இருக்கிறது. இரண்டாவது, ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு பிறகு சென்ற அந்த எம்மாவுசரில் ஒருவராக இருக்கலாம் என்ற ஒரு துன்பமும் இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் மருத்துவ பணியை விட்டு இயேசுவினுடைய பணியினால் இவர் ஈர்க்கப்படுகிறார். எனவே இயேசுவை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி எருசலேமுக்கு செல்லுகின்றார். அன்னை மரியாவை சந்திக்கிறார். அன்னை மரியாவிடமிருந்து ஆண்டவர் இயேசுவை பற்றிய வாழ்க்கை குறிப்பை கேட்டு தெரிந்து கொண்டு ஒரு மருத்துவராக நுண்ணியமாக எழுத ஆரம்பிக்கிறார். அதனால்தான் இவருடைய அந்த படைப்புகள் லூக்கா நற்செய்தியை பற்றி நமக்கு தெரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இன்ஃபன்ட் நரேட்டிவ்ஸ், குழந்தை பருவம், அது முதல் தன்னுடைய கடைசி திருத்துதர் பணி நிறைவிலே ஆண்டவர் இயேசுவினுடைய தொடக்ககால திரு அவையினுடைய பணிகள் எல்லாமே இவர் ஒரு மருத்துவராக அதை உருவாக்கியது. கேட்டு கேட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்னை மரியாளோடு ஆண்டவர் பயணித்த அந்த காரியங்களை இவர் எழுதுகிறார். இரண்டாவதாக இவரை பற்றி சொல்லுவது இவருடைய நற்செய்தி இரக்கத்தின் நற்செய்தி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏழைகளின் அந்த முகத்தை லூக்கா நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம். இது அந்த ஏழைகள் மீது, எளியவர்கள் மீது இவர் கொண்டது. காரணம் என்னவென்றால் இவருடைய படைப்புகள் ஏழை எளியவர்கள், நல்ல சமாரியன், சக்கேயு, இந்த நிகழ்வுகளெல்லாம் இவருடைய நற்செய்தியை பார்க்கலாம். சக்கேயு, ஊதாரி மைந்தன், நல்ல கல்வன், மனமாறிய கல்வன், ஏழைகள், எளியவர்கள், அனாதைகள், டாக்ஸ் கலெக்டர்ஸ், வருதண்டுபவர்கள், விதவைகள், கைம்பெண்கள் என்று இவருடைய நற்செய்தியில். இரண்டாவது இன்னொன்று என்ன இவரை பற்றி சொல்லுவதற்கிறது என்றால் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். சக்கரியாவை பார்ப்போம். வானதூதர் சக்கரியாவுக்கு தோன்றுவார், மரியாவுக்கு தோன்றுவார். சக்கரியாவின் பாடல், மரியாவின் பாடல். கோவிலில் சிமியோன் தீர்க்கதரிசி இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 84 வயசு நிரம்பிய அண்ணா இருப்பார். ஊதாரி மைந்தன், காணாமல் போன ஒரு நாணயத்தை தேடி அந்த பெண் என்று பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெண்களுடைய மேன்மைக்காக இவர் நற்செய்தியிலே காட்டியதாக சொல்லுகிறார்கள். அடுத்தது இவருடைய நற்செய்தி மகிழ்ச்சியின் நற்செய்தி, த காஸ்பல் ஜாய், த காஸ்பல் ஆஃப் ஜாய். ஏழை எளியவர்களே நீங்கள், ஏழை எளிய மக்கள், மகிழ்ச்சி நற்செய்தியாக தூய ஆவியினுடைய தூண்டுதல், தூய ஆவியினுடைய முக்கியத்துவம், அருளைந்த மாதிரியே வாழ்க. கடைசியில் இயேசுவினுடைய வினேற்றத்திற்கு பிறகு இறையனுபவம் பெற்ற, பெந்தகோஸ்தே அனுபவம் பெற்ற திருத்தூதர்கள் தங்களுடைய பயணத்தை தொடக்குகின்ற வரை. அதற்கு பிறகு அன்னை மரியா திருத்தூதர்களோடு பயணிக்கிறதுனால இவருடைய நற்செய்தியிலே அதிகமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்து இறைவனோடு கொண்டிருந்த அந்த உறவை, ஜபத்தினுடைய முக்கியத்துவத்தை ஆண்டவர் ஒவ்வொரு பணி நிறைவிலும் பணிக்கு முன்பாகவும் ஆண்டவர் ஜெபித்தார் என்று இயேசுவினுடைய அந்த இறை உறவை இவர் வெளிப்படுத்துகிறார். இவ்வாறு இவருடைய நற்செய்தியிலே பல்வேறு விதமான முகங்கள் வெளிப்படுகின்றன. அந்த பல்வேறு விதமான முகங்கள் வெளிப்பட்டாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை யாருக்கு அறிவிக்க வேண்டும், எப்படிப்பட்டவர்களுக்கு அறிவிக்க வேண்டும், இயேசுவை எப்படிப்பட்ட ஒரு முகமாக மக்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்பதிலே இவர் தெளிவாக இருந்தார். இவர் ஒரு புறவினத்தார்.
அதனால தான் இவருடைய நற்செய்தியினுடைய அடையாளம் என்னென்னா 2 காளைகள், அந்த காளைகளுக்கு இறக்கைகள் இருக்கும். அந்த சிம்பல் இவருடைய அடையாளம், அதுலேயும் அர்த்தம் இருக்கிறது என்றால் இந்த 2 காளைகள் எதுக்கு பார்ப்போம். நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே பார்த்துருக்கின்றோம், கடவுளுக்கு பலியிடுவார்கள், பலிபொருளாக, காணிக்கை பொருளாக. எனவே இங்கு இவர் சொல்லுவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய குருத்துவத்தை, பலியை அங்கே சொல்லுகிறார். அப்போ அந்த 2 காளைகளோடு இறக்கைகள் என்பது, இறக்கைகள் எதுக்கு இருக்கும்? பறக்கிறதுக்கு இருக்கும். எல்லை தாண்டி, இடம் தாண்டி இவர் ஒரு புறவினத்தாராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆட்கொண்டதால், எனவே எல்லை தாண்டி ஆண்டவருடைய நற்செய்தி, ஆண்டவருடைய பணி எல்லாருக்கும் செல்ல வேண்டும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த 2 காளைகளோடு கூடிய இறக்கைகள் அடையாளமாக இருக்கின்றது. ஆக ஒரு டிப்பிக்கலாக ஒரு மருத்துவராக இவர் அந்த அளவுக்கு தன்னுடைய நற்செய்தியை அப்படியே படைத்து காண்பித்திருக்கிறார். 2வது, இவர் ஒரு சிறந்த ஓவியர். இப்போ ஓவியரை பற்றி உங்களுக்கு தெரியும். ஒரு ஓவியம்னா என்ன பண்ணுறோம்? டிராயிங் பண்ணுறோம்னா ஒருத்தரை பற்றி நாம் வரைகின்றோம், அது ஒரு கலை. ஆனால் நம் முன்பாக இருப்பவரை அந்த நம்முடைய திறமையினாலே அவர்களை அப்படியே தத்ரூபமாக வரைவது என்பது மகத்தான ஒன்று. அதனால் இது எந்த அளவுக்கு சாட்சி என்றால், இவர் அன்னை மரியாவோடு இருந்து பல ஆண்டுகள் ஆண்டவருடைய நற்செய்தியை கேட்டு கேட்டு எழுதியதனால ஆண்டவர் இயேசுவும் அன்னை மரியாவும் இருக்கின்ற அந்த ஓவியத்தை, இவர் வரைந்த அந்த ஓவியம் தோமையார் இந்தியாவுக்கு வருகின்ற போது இவர்கிட்ட இருந்து அந்த வரைந்த ஓவியத்தை வாங்கி கொண்டு வந்து இப்போது அது சென்னையிலே இருக்கின்ற பரங்கி மலையில் இருக்கிறது. இவர் வரைந்த அன்னை மரியா இயேசு ஓவியம். திருத்துதர் பேதுருவை பற்றி ஓவியம் வரைந்திருக்கிறார், பவுலுடையாரை வரைந்திருக்கிறார். எனவே இவர் சிறந்த ஓவியர். அதனால தான் இவர் கட்டடக் கலைஞர்கள், ஓவியர்கள், மருத்துவர்களுக்கெல்லாம் இவர் பாதுகாவலர் என்று சொல்லப்படுகின்றது. இது மட்டுமல்லாமல் இவர் ஒரு மருத்துவராக இருக்கிறதுனால தான், ஒரு மருத்துவராக இருந்தாலும் இந்த நற்செய்தியுடைய தலைப்பை பார்த்தீங்கன்னா, என்னுடன் லூக்கா மட்டுமே இருக்கிறார். இந்த முதல் வாசகத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதாவது பவுல் திருமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தினுடைய அந்த இறுதி பகுதி. அப்போது பவுல் தன்னுடைய கடைசி காலத்தில் தன்னுடைய இயக்கத்தை இங்கே வெளிப்படுத்துகிறார். ரொம்ப பர்சனலாக இருக்கும் அந்த வார்த்தையை கவனிச்சிங்கன்னா. ஏன்னா இவர் ஒரு மருத்துவராக 40 இயேசு 33 உயிர்க்கிறார், 40களில் கிறிஸ்துவை பற்றி அறிய ஆரம்பிக்கிறார். பவுல் அந்தியோக்கா போகிறப்போ இவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட ஆரம்பிக்கிறார். பிறகு அப்படியே இவர் மாதா கிட்ட போகிறார், இதெல்லாம் கேட்குறாங்க. 65 85 வரைக்கும் இவர் நற்செய்தி எழுதியிருக்கலாம் என்று வரைவு சொல்லப்படுகின்றது. அதன் பிறகு இவர் என்ன பண்ணுறாருன்னா, பவுலுடையாரோடு அவருடைய 2வது நற்செய்தி பயணத்தில் 54 முதல் 58 வரை அவருடைய நற்செய்தி பயணத்தில் அவரோட கூட போகிறார். ஏன்னா அவருக்கு வயசானுச்சு, அவருடைய உடம்புக்காக கூட போகிறார். பிறகு தன்னுடைய கடைசி காலத்திலே 2 முறை அவர் எருசலேமிலே செசரியாவில் கைது செய்யப்பட்ட பொழுது, பவுலுடையார் கைது செய்யப்பட்ட பொழுது அவரோடு கூட இருக்கிறார். பிறகு அவர் ரோமிலே கடைசியாக தன்னுடைய சிறைச்சாலையில் இருக்கின்ற பொழுது இவர் கூட இருக்கிறார். யார்? லூக்கா. அப்போ 2 வேலை செய்கிறார். ஒன்று, அவருக்கு உதவி செய்திருக்கிறார். 2வது, இவர் ஒரு மருத்துவராக இருந்து பவுலடியாரை கவனித்தார். அதனால தான் இவர் என்ன செய்கிறாரு, திமோத்தேயுவை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வயசானவர் பவுலடியார், இளவல் திமோத்தேயு. அப்போ இவர் என்ன சொல்லுகிறார், திமோத்தேயு கிட்ட பவுல் சொல்கிறாரு, விரைவில் என்னிடம் வர முயற்சி, சீக்கிரம் வாப்பா. ஏன்னா கடைசி காலம். தேமா என்னுடைய உலகப்போக்கு விரும்பி அவன் என்னை விட்டு போயிட்டான், என்னை விட்டு அகன்று தெசலோனிக்கா போயிட்டான். கிரேஸ்க்கு, கலாத்தியாவுக்கும், தீத்து, தல்மத்தியாவுக்கும் சென்று விட்டார். எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க, பணி நிமித்தம் போயிருக்கிறாங்க, சென்று விட்டனர். என்னுடன் லூக்கா மட்டுமே இருக்கிறார். மார்க்க உன்னோட கூட்டிட்டு வா, அவர் திருத்தொண்டில் எனக்கு மிகவும் பயனுள்ளவர். திக்கிக்குவை நான் எபேசுக்கு அனுப்பிவிட்டேன். நீ வரும்போது நான் துரோவாயில் கார்ப்பிடம் விட்டு வந்த போர்வையையும் நூல்களையும், குறிப்பாக தோல் சுருளையும் எடுத்து வா.
ஆக இது வந்து ஒரு அனுபவம், தன்னுடைய அனுபவத்தை அங்கே சொல்கிறார். அப்போ அந்த சொல்கிறப்போ அவர் என்ன சொல்கிறார்னா, லூக்கா மட்டுமே என்னுடைய, ஏன்னா இவர் வந்து ஒரு மருத்துவராக கடைசி காலத்தில் அவருடைய சிறைப்பணி காலத்தில் தனிமையிலே வாடுகின்ற பொழுது அவரோடு கூட இருந்து ஒரு மருத்துவராக பயணம் செய்தார் என்று சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு இளவலோடும் பழகியிருக்கிறார், பவுலடியாரும் பழகியிருக்கிறார். இறுதியாக தன்னுடைய 84வது வயதில் 93வது ஆண்டில் 10ல் பிறந்து 93வது ஆண்டிலே கிரேக்காவிலே பொயத்தியா என்கிற இடத்திலே கிறிஸ்துவுக்காக மரிசாட்சியாக இறக்கின்றார். ஒரு புறவினத்தாராக பிறந்து கிறிஸ்துவால் ஆட்கொள்ளப்பட்டு அன்னை மரியாவை சந்தித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏழைகளின் முகமாக, எளியவரின் முகமாக, அனாதைகளின் முகமாக, ஆதரவற்றவருடைய முகமாக, மகிழ்ச்சியினுடைய நற்செய்தியாக அன்னை மரியாவோடு பயணித்த அந்த லூக்காவை நாம் இன்று விழா எடுத்து சிறப்பிக்கின்றோம். எவ்வாறு புறவினத்தாராக பிறந்து எல்லை தாண்டி இறக்கைகளோடு கூட எல்லாருக்கும் ஆண்டவர் செய்தி எடுத்து சென்ற அந்த லூக்காவுக்கு இருந்த அர்ப்பணமும், தான் ஒரு மருத்துவராக சிறந்த புலமை பெற்றிருந்தாலும் அந்த பணியை விட்டுவிட்டு கிறிஸ்துவுக்காக பணியாற்றிய அந்த லூக்காவை போல நாமும் கிறிஸ்துவை முழுமையாக பற்றி கொண்டு, பவுலடியாரோடு இவர் கடைசி வரைந்து அவருக்கு உதவியதை போல கிறிஸ்துவை நாம் முழுமையாக பற்றி கொண்டு கிறிஸ்துவுக்காக நாம் வாழ்கின்ற போது கிறிஸ்துவனுடைய உண்மையான சீடர்களாக நாம் இருக்க முடியும். ஏன்னா கிறிஸ்துவை லூக்காவை போல நாமும் ஒரு புறவினத்தார். ஆனால் புறவினத்தாராகி இவர் 2000 ஆண்டுகளாக இவர் எழுதிய அந்த நூல், வார்த்தைகள், கலைநயம், இலக்கிய நயம், கதையாடல்கள், குழந்தை ஆண்டவர் இயேசு பிறக்கிறது, மாதா பார்க்கறது, இடையர்கள் வருகின்றது, இயேசு காணாமல் போகிறது, இது எல்லாமே லூக்காவினுடைய ஒரு வரைதல், அவருடைய எழுத்துக்கள். இவை எல்லாம் நமக்கு ஆண்டவர் இயேசுனுடைய அந்த குழந்தை பருவத்தை அந்த இலக்கிய நடையிலே சொன்னாலும், லூக்கா மாதா வந்துட்டு எங்கே எலிசபெத் அம்மாவை சந்திக்க ஐன்கரீமுக்கு போகிறது, 150 கிலோமீட்டர் இங்கேருந்து நாசத்திலிருந்து அங்கே போகிறது, 2 பேரும் சந்திக்கிறது, உரையாடுவது, ஆண்டுடைய தின வர நான் வாய்ப்பெற்றது எப்படி என்று அன்னை மரியாவை வாழ்த்தி எலிசபெத்து சொல்லுவது, கன்னிமரியா பாடல், இவை எல்லாம் 2000 ஆண்டுகளாக இத்தகைய சாட்சி சொல்வதற்கு காரணம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது இவர் கொண்டிருந்த அந்த நம்பிக்கை. எனவே அத்தகைய ஒரு நம்பிக்கை நம்மோடு கூட இருக்கின்ற போது, இன்னொன்று அவர் வரைந்த அந்த படம் இன்னைக்கு இருக்குது பரங்கிமலையில், ஒருவேளை நாம் சென்று பார்க்க இருந்தாலும் இவர் வரைந்த ஓவியம் இப்போ நிச்சயமாக மாதாக பார்த்து பழகி அவர்கிட்ட உட்காந்து அவர் பாத்திரத்தில் உட்காந்து அடியாக கேட்டு நோட்ஸ் எழுதுனதுனால அப்போ அவருடைய உருவம் அப்படி அவர்கிட்ட பதிந்திருக்கும். அந்த உருவத்தை மாதாவையும் இயேசுவையும் வரைந்து தோமையார் தூக்கிட்டு வந்துட்டார். இப்போ இங்கு இருக்கின்றது. அத்தகைய ஒரு கலந்து அவர் தன்னுடைய திறமையை கடவுளுக்காக பயன்படுத்தினார். எனவே கடவுள் நமக்கு கொடுத்த அந்த கொடைகளை கிறிஸ்துவுக்காக பயணிக்கின்ற போது லூக்காவை கூட்டிக்கிட்டு வா அப்படின்னு தீமோத்தேயுக்கு பவுல் சொன்னதை போல ஆண்டவர் நம்மளை பார்த்தும் அவரை கூட்டிகிட்டு வாங்க, இவரை கூட்டிகிட்டு வாங்க, மாதா உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க என்ற மனநிலை ஏற்பட வரம் கேட்டு ஜெபிப்போம். அள்ளி தந்தாயே இறைவா, அள்ளி தந்தாயே நரமும் நட்பும் உறவும் தந்தாய், உணவும் உடையும் உயிரும் தந்தாய். உம்மை போல நானும் வாழ உள்ளதெல்லாம் பகிர்ந்து வாழ அள்ளி தந்தாயே இறைவா, அள்ளி தந்தாயே. சகோதர சகோதரியுடைய உளிதமான பலி எல்லாரும் கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும்
உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, விண்ணக கொடைகளின் வழியாக நாங்கள் உமக்கு மனம் வந்து ஊழியம் புரிய உம்மை வேண்டுகின்றோம். புனித லூக்காவின் விழாவில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகள் எங்களுக்கு நலமும் ஆட்சியும் அளிப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றுமுள்ள ஆயரே, எமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் புனித திருத்தூதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீர். அதனால் அதனை ஆள்வதற்கும் திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணைகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உதமாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு இருந்து அருந்திய பின் கிணத்தையும் எடுத்து வேண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். வருமளவும் உமது இரக்கம்
எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறைப்பினை மீட்பு நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணம் நமக்கு ஊழியம் பொறி தகுந்தவனங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லாத்திலும் அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர் தள்ளும் எதிர்நோக்கோடு துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து மது திருமுக ஒலிநூல் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித இயேசு, புனித திருத்தூதர்கள், உலகில் மக்கு வந்தவராக இருந்தோர் ஆகிய புனித அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கழிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு சொல்கிறேன். என் அமைதி உங்களுக்கு கிடைக்கின்றும் திருத்தூதர்களுக்கு ஒளிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத்திருளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமை தந்துள்ள திருவுரம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே,
எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எனக்கு எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வாவா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வாவா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வாவா. உயிருள்ள விருந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தாய் இனிவாவா. நிரந்தர வாழ்வே என் தேவா, நிரந்தர வாழ்வே என் தேவா. மன்றாடுவோமா. எல்லாம் வல்ல இறைவா, உமது புனித பீடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட இத்திரு உணவு எங்களை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புனித லூக்கா போதித்த நற்செய்தியின் மீது உள்ள நம்பிக்கையில் அவ்வுணவு எங்களை உறுதியாக இருக்கச் செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
சந்திரனைப் போல் அழகுள்ளவராய், சூரியனைப் போல் ஒளியுள்ளவராய், விடியற் காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் பேராலயத்தில் குடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இறைவனிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்வோம். என்னை அனுப்பியவரின் தொழிலத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்றவும் வார்த்தைக்கு ஏற்ப திரு அவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை லியோ அவர்களும் எங்கள் ஆயர் சகாயராஜ் மற்றும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள் அருள் சகோதரர்கள் அனைவரும் தாம் பணியிடும்போது மாட்சிக்காகவும் அன்னையின் பொருளுக்காகவும் உழைத்து உடல் உள்ள சுகமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவாவும் மன்றாடுகிறோம். நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்றும் வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தொந்தின் வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மாட்சிக்கும் பணியாற்றும் எங்கள் பணியாளர்களையும் ஆசீர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்கள் அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவை நிறைவேற்றி உண்மையுடன் நீதியுடன் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழி நடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திரு பயணிகளுக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியம் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்துருள்வாராக என்ற வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரை நாடி இத்திருவழிபாட்டில் பங்கேற்போர், ஆன்ம உடல்நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தேர்ந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்கள் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். Let us in a special way remember our brethren who are taking part with faith in this sacred liturgy through Shrine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். Now in silence, let us pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படியாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் கூடம் என்ற உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதேயும். புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இத்திருத்தலத்தில் கூடியிருக்கும் பக்தர் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதி. இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது
பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மகள் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்குவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்கலாசு நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கியனின் ஆசி உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of dear mother, Our Lady of Valankani. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். அன்பு மலரே அருளின் நிறைவே மாமரியே, இருளின் ஒளியே இதயம் வாழும் இறைமகளே. அன்பு மலரே அருளின் நிறைவே மாமரியே, இருளின் ஒளியே இதயம் வாழும் இறைமகளே. அதிசயமே ஆதாரமே அம்மா எங்கள் ஆறுதலே, அதிசயமே ஆதாரமே அம்மா எங்கள் ஆறுதலே. அருகில் வருவாய் அரவணைத்திடுவாய் அன்பாலே, அருகில் வருவாய் அரவணைத்திடுவாய் அன்பாலே அன்பாலே. அன்பு மலரே அருளின் நிறைவே மாமரியே, இருளில் ஒளியே இதயம் வாழும் இறைமகளே. அருகில் கருணை உருவினில் அமர்ந்தே எம்மை ஆட்சி செய்பவளே, உலகிலும் பொழுதிட பூமி வரமிட புதுமைகள் புரிந்திடும் பூமகளே. அலைக்கடல் அருகினில் கருணையின் உருவில் அமர்ந்தே எம்மை ஆட்சி செய்பவளே, புலந்திடும் பொழுதென பூமி மரமென புதுமைகள் புரிந்திடும் பூமகளே. அம்மா என்று உன்னை நான் அழைக்கிறேன், அன்பே என்று என்னை அழைப்பவளே. அம்மா என்று உன்னை நான் அழைக்கிறேன், அன்பே என்று என்னை அழைப்பவளே. அன்பே என்று என்னை அழைப்பவளே. அதிசயமே ஆதாரமே அம்மா எங்கள் ஆறுதலே, அருகில் வருவாய் அரவணைத்திடுவாய் அன்பாலே, அருகில் வருவாய் அரவணைத்திடுவாய் அன்பாலே அன்பாலே. அன்பு மலரே அருளின் நிறைவே மாமரியே, இருளில் ஒளியே இதயம் வாழும் இறைமகளே.